OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து குக் பாட்டில் ஒரு ரெசிபி செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ என்ன செய்யலாம் இன்றைக்கி? உங்களுக்கு பிடிச்ச சூப் செய்யலாமா? கண்டிப்பாக. சரி வாங்க. என்ன சூப்பு? சரி, சூப் செய்யலாம் சொல்லியாச்சு, எப்படி செய்யணும்னு தெரியணும்ல. அதுதான் நம்ம ஆப் இருக்குல்ல, OPOS ஆப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன சூப்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லுவோம். சரி ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம அந்த க்ரீம் ஆஃப் காலிஃப்ளவர் சூப் பண்ணலாமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, நீ போயிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போய்ட்டு எடுத்துகிட்டு வரியா? சரி ஓகே, கம்மி ஃபோன் கம்மி, அப்போ தான் தெரியும். என்னென்ன பார்த்துட்டு போயிட்டு. ஓகே, எல்லாம் கொண்டு வந்தாச்சு, ட்ரை பண்ணி பார்ப்போமா? சூப்பர், எல்லாமே இருக்குது. ஓகே, அதை பார்த்து நீங்கள் சொல்லிட்டே நான் செய்கிறேன். கண்டிப்பாக. ஓகேவா? சரி ஓகே, ஓப்பன் பண்ணு. சரி, ஃபஸ்ட்டு வந்து பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். அதனால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆயில், 2 டீஸ்பூன் ஆயில். ஓகே, ஸோ அது நல்லா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 1/2 கப் ஆனியன். ஓகே, அதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ, 1/4 கப்பு பொட்டேட்டோ இருக்குது. ஓகே, ஸோ அதையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போடுவாங்களா? அதில் போட்டிருக்கே. சரி பார்ப்போம். அடுத்து வந்து ரிசல்ட்டில் தெரியும். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர், 1/2 கப் காலிஃப்ளவர் போடுறோம். அடுத்து வந்து சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம எவ்வளோ சமைக்கிறோம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்பூன் கணக்கில் சொல்கிறாங்க, தேவையான அளவு தானே சொல்லுவாங்க. புதுசாக இருக்குது. இந்த அளவெல்லாம் எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காமனாக இருக்கும், பொதுவான ஒரு அளவு தான். இந்த ரெசிபி இந்த அளவு மூலயமா நீங்கள் செஞ்சுன்னா அந்த டேஸ்ட் அப்படியே வந்து வரும். ஓ, எல்லாமே மெஷர் பண்ணி இவ்வளோனா இவ்வளோ தான் போடணும், அதுக்கு இவ்வளோ தான் போடணும். ஆமாம், இன்கேஸ் உனக்கு காரம் அதிகமாக தேவைப்படும், நீ அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னாலும், இல்லை சால்ட் அதிகமாக போடணும்னாலும் நீ அது எக்ஸ்ட்ரா நீ ஆட் பண்ணி, அது உன்னுடைய விருப்பம். பட் இப்போ நீங்கள் போட்டுக்கிற அந்த அளவு எல்லாமே வந்து நீங்கள் யார் பண்ணாலுமே, நீ பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, ஒரு குழந்தைய பண்ணாலும் சரி, எல்லாமே சேமாக தான் வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போடுங்க. பெப்பர் எடுத்து போடுங்க. சரி, இப்போ வந்து லிக்விட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பொறுமையா. இப்போ இந்த வெண்ட்டு ஓம்பனில் இருக்கா, இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அது எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு தெரியுங்களா? பண்ணிவிடு. இப்போ தான் வந்து நம்ம வந்து குக் பாட்டே ஆன் பண்ண போகிறோம். ஓகே, மெனு போகணும். மெனு போயிட்டு வெஜ்ஜில் வந்து வைக்க போகிறோம். மெனு போகணும். மெனு போயிட்டு நெக்ஸ்ட்டு வெஜ் மோடில் வந்து நம்ம செட் பண்ணுறோம். வெஜ் மோட் வந்துச்சா? ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட். எல்லாமே செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு, எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. 2 மினிட்ஸ் தான் காமிக்குது. 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுமா? அப்படி தான் போட்டிருக்காங்க, 2 மினிட்ஸ் ரெடி ஆகிடும் போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். சரி, சூப்புன்னு சொன்னமே, தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லையாடா? தண்ணி ஊற்றலையா? அப்புறம் எப்படி அது சூப்பு மாதிரி வரும்? இவங்களும் எதுவும் தண்ணி ஊற்றுற மாதிரி எதுவும் போடலையாம்மா? சூப்பு முடிந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதை எடுத்து பிளெண்ட் பண்ணணுமா. பிளெண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து க்ரீமும் ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணணும். சூப் ரெடி. ஸோ அது சிம்பிளாக இருக்கும். சரி, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 மினிட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டீம் வந்துட்டுருக்கு. ஸோ நாம் செய்கிற சூப்பை வந்து நாமளே டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு தேவைப்படுது. யாரை டேஸ்ட் பண்ணி கரெக்டாக அவன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அவனை வந்து நம்ம கரெக்டாக கண்டிப்பாக கூப்பிடுவோம். லாஸ்ட்டாக நம்ம சூப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டு அவனை கூப்பிடுவோம். ஓகே ஓகே, சரி ஓகே. பார்ப்போம். இன்னும் 1 நிமிஷம் தான். ஆமாம், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. சரி ஓகே, முடிஞ்சிச்சு. 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. பீப் சவுண்டு வந்துடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுமாடா? ஆமாம், அது டைம் முடிஞ்ச உடனே அதுவே ஆஃப் ஆகிடும். சப்போஸ் நம்ம விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரம் போயிட்டா கூட, நீங்கள் ஊருக்கு போய்ட்டு 10 நாள் கழிச்சு வந்தாலும் ஆஃப் ஆகி தான் இருக்கும். அப்படியே தான் இருக்குமா? ஆமாம். ஸோ நீ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணுறோம். அது மேலே ப்ரெஸ் பண்ணலாம். நீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்படி சைடில் இது பண்ண. ஆமாம். சுடாதடா. சரி ஓகே, எல்லாம் ஸ்டீம் வெளியே போயிடுச்சுல்ல. எப்போ செக் பண்ணிக்குவோமா? ஓகே, எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணு. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? வெடிச்சிடாதுல்ல? எல்லாம் போயிடுச்சு. ஏன் வெடிக்க போகுது? அதெல்லாம் சேஃப் தான். அதெல்லாம்
ஏய் நம்ம தண்ணியே ஊற்றல, தண்ணி இருக்கேடா. இதெல்லாம் வந்து அந்த காய்கறியிலே இருந்த வாட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த உள்ளே இருக்கிற இன்னர் வெசல் எடுத்து வெளியில் வைக்கிறோம். அதுக்கு எடுப்பியா? ஐ வில் ட்ரை. பார்த்து சுடும். இப்போ எடுத்து வச்சுட்டோமா, இது என்ன பண்ணுறேன், இதை வச்சு கிளறி விடு. அந்த போட்டுக்கிற மசாலாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாகவே கலந்து விட்டுருவோம். நல்லா காய் எல்லாம் வெந்திருக்குல்ல. 2 மினிட்ஸ் தான் வச்சோம், ஆனால் எல்லாம் வெந்திருக்கு. 2 நிமிஷத்துல பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஏய் சூப்புக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைடா? பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போடுறோம். ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஏதோ ஆப்பில் போட்டுருக்கு சொல்கிற. ஏதோ ஆப்பில் போடல, நம்ம ஓப்போஸ் ஆப்பில் போட்டு ட்ரை பண்ணோம். பிளெண்ட் பண்ணலாமா? வா பண்ணலாம். ஓகே ஓகே டன். இப்போ என்ன பண்ணுற, அந்த க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம், அதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணி. ஓகே சூப் செமையாக ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும். ஆமாம், டேஸ்ட் வந்து நம்ம பண்ணுறதை விட மற்றவங்கள வச்சு பண்ணாதான் நம்ம எப்படி பண்ணியிருக்குன்றது வந்து மற்றவங்கள வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு டேஸ்ட்டுக்கு கூப்பிட போகிற யார் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மணி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். 1 மாதம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஓப்போஸில் ஆப்பை பார்த்து வந்து சூப் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பு நாங்கள் 2 பேரும் சேர்த்து ரெடி பண்ணோம். ஆனால் டேஸ்ட் வந்து நாங்கள் பார்க்குறத விட நீ பார்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். என்ன சூப் இது? க்ரீம் ஆஃப் காலிஃப்ளவர் சூப். இதை எப்படி பண்ணீங்க? படம் மாதிரி இருக்குது. ஆமாம் அப்படி தான் இருக்கும். இதை எப்படி பண்ணீங்க? மறந்து போச்சு. சரி காலிஃப்ளவர் அந்த ஆப்பை பார்த்து நம்ம வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ணியிருக்கோம். எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உண்மையை சொல்லு. உண்மையாக நல்லா இருக்கு. நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணல. இப்போது அடுத்து டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்லலாம். சரி கண்டிப்பாக. எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்து நல்லா இருக்கா? வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஸோ தேங்க்யூ மணி. எங்களுக்காக வந்து நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். எதுக்கு இந்த ஒரு அருமையான சூப்பை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்யூ. நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து க்ரீம் ஆஃப் காலிஃப்ளவர் சூப் வந்து சூப்பர் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குக் பாட்டை வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.